இது காரமடையிலிருந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட் KMCH போற ரோடுங்க. சூப்பருங்க. ரோட்டு மேலேயே தான் சைட்டும் இருக்கு. சைட்டோட நேம் எலிகண்ட் எஸ்டேட்னு சொல்லி வச்சிருக்கு. ஓகே. மொத்தம் 5 ஏக்கர் 128 பிளாட். ஸோ ஃப்ரண்ட்ல வந்து ஒரு பெரிய ஆர்ச் பண்ணியிருக்கோம். 24 hours செக்யூரிட்டி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் பண்ணியிருக்கோங்க. ரோடு இது பார்த்தீங்களா 33 அடி ரோடு, 30 அடி ரோடு, 23 அடி தார் ரோடு போட்டிருக்கோம். 40 இடத்துல ஓவர் ஹெட் டேங்க் பண்ணி எல்லா சைட்டுக்கும் வாட்டர் பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். மழை தண்ணி போகிறதுக்காக ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ் பண்ணியிருக்கோம். சில்ட்ரன்ஸ் பிளே பார்க்கு, வாக்கிங் ஜாக்கிங் ட்ராக்கு, CCTV கேமரா, ப்ளஸ் மரம் எல்லாம் நிறையா செடி கொடியெல்லாம் மரமெல்லாம் வச்சிருக்கோம். இது ப்ராப்பர் DTCP ரெரா அப்ரூவல் சைட் இருக்கிறதுனால இடம் மட்டும் வாங்குறதுக்கும் பேங்க் லோன் 70% கிடைக்கும். இங்கே ஒரு சிங்கிள் பெட்ரூம் பண்ணுறோம்னா 19 லட்ச ரூபாய் இங்கே கட்டிடலாம். ஒரு டபுள் பெட்ரூம் வந்து 35 லட்ச ரூபாய் கட்டிடலாம். ட்ரிபிள் பெட்ரூம் 45 லட்ச ரூபா, 4 பெட்ரூம் 55 லட்ச ரூபாய் கட்டிடலாங்க. கிரைஸ்ட் கிங் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. லெஃப்ட் சைடு வந்து ஊட்டி பப்ளிக் ஸ்கூல் இருக்கு 2 கிலோமீட்டர்ல. ரைட் சைடு வந்து கிரைஸ்ட் கிங் காலேஜ் தாண்டின உடனே வித்யா விகாஸ் ஸ்கூல் இருக்கு. அது தாண்டின உடனே சௌமியா ஹாஸ்பிட்டல் இருக்கு. அப்புறம் காரமடை 5 நிமிஷத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூலு, காலேஜ், அப்புறம் கடைகள், சூப்பர் மார்க்கெட்லாம் அந்த வேலை நிறைய இருக்கு. 4 கிலோமீட்டர்ல காரமடை ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. ஓகே. 10 கிலோமீட்டர்ல வந்து மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. லெஃப்ட் சைடு போறீங்கன்னா 10-15 நிமிஷத்துல KMCH கோயில்பாளையம் ஹாஸ்பிட்டலே இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் போனோம்னா ஏர்போர்ட்டே வந்துடும். நீங்க ஒரு கடையில வேலை செஞ்சாலும் சரி, ஒரு கார்பரேட் கம்பெனி வேலை செஞ்சாலும் சரி, நீங்க கையில வந்து கேஷா வந்து சம்பளம் வாங்கினாலும் சரி, இல்ல அக்கௌண்ட் கிரெடிட் ஆனாலும் சரி, கண்டிப்பா இங்க லோன் பண்ணிக்கலாம். வீடு கட்டி குடி வரணும்னா 200% நீங்க உடனே குடி வரலாம். இங்க ஒரு சில பில்டர்ஸ் இருப்பாங்க, வீடு கட்டி விற்கிற தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த ப்ராஜெக்ட் கரெக்டா சூட்டபிள் ஆகும். 10,000 ரூபாங்கிறது வந்து டோக்கன் அட்வான்ஸ். இந்த சைட்டை வந்து புக் பண்ணிடுவோம். 30 நாளுக்குள்ள கரையை முடிச்சுட்டு பூஜை போட்டு வீட்டு வேலைய ஆரம்பிச்சோம்னா 5 இருந்து 6 மாசம் நீங்க குடி வந்துடலாம். ஈஸியா ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி, அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா புக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஐ திங்க் காரமடை ஏரியால எலகண்ட் எஸ்டேட்டை விட ஒரு பெஸ்ட் சைட் கரண்ட்லி கிடையாதுங்க. ப்ரீ லான்ச் ஆஃபரா வந்து 7,40,000 ரூபாய்க்கு கொடுக்குற இந்த சைட்டு 6,90,000 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம். கோயம்புத்தூர்ல காரமடைக்கு வாங்க, ரோட்டு மேல சைட்டு அப்படின்னு கூப்பிட்டீங்க. ரோடு இருக்கு, பஸ் போகுது, வண்டி போகுது, சைட் எங்கன்னா இதுதான் இருக்கு பாருங்க. சைட் இங்க தான் இருக்கு. சூப்பருங்க. ரோட்டு மேலேயே தான் சைட்டும் இருக்கு. இது கரெக்டா எந்த ரோடுனா? இது காரமடையிலிருந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட் KMCH போற ரோடுங்க. ஓ, அதான் ஃப்ளெக்ஸ்லயே ஏரோப்ளேன் எல்லாம் பறக்க விட்டுறீங்களா நீங்க பாத்தீங்கன்னா காரமடை, மேட்டுப்பாளையம், ஊட்டி, குன்னூர், கோத்தகிரி, கூடலூர்ல இருந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட் போனாலும் சரி, KMCH போறோம்னாலும் சரி, இந்த ரோட்ல தான் போவாங்க. ஓகே, இதுதான் ஈஸி ஆக்சஸ். ஆமாங்க, அதனால இதுதான் எப்பயுமே பரபரப்பா இருக்கு ரோடு இது. ஓகே, அந்த ஏர்போர்ட் ரோடு மேலேயே அப்படியே சைட் இருக்கு. சைட்டோட நேம் சொல்லு. சைட்டோட நேம் எலிகண்ட் எஸ்டேட்னு சொல்லி வச்சிருக்கு. ஓகே. மொத்தம் 5 ஏக்கர் 128 பிளாட். வாங்க உள்ள போய் பார்க்கலாம் எல்லாத்தையும். ஓகே. சைட் பாக்குறதுக்கே சூப்பரா இருக்குண்ணா. பளிச்சுன்றீங்களா? அந்த பார்த்த உடனே அட்ராக்ட் பண்றதுல உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது, அந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த சைட் வந்து டோட்டலா எவ்வளோ ஏக்கர், மினிமம் நம்ம எவ்வளோ சென்ட்ல இருந்து வாங்கலாம்? இது மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 5.25 ஏக்கருங்க. 1.5 சென்ட்ல இருந்து இருக்கு. மொத்தம் 128 பிளாட்டா பிரிச்சிருக்கோம். 1.5 சென்ட்ல இருந்து 10 சென்ட் வரைக்கும், 1.5 சென்ட், 1.25 சென்ட், 2.25, 2.5, 3, 5, 10 சென்ட் வரைக்கும் நம்ம இதில் வாங்கலாங்க. இன்னைக்கு ஆன் ரோட்ல கிடைக்கிறதே கஷ்டம். ஏன்னா காரமடை வந்து இன்னைக்கு நிறைய பேரோட ப்ரிஃபரபிள் ஏரியா. இந்த ஏரியாவில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதுலேயும் ஆன் ரோட்ல ப்ராப்பர்ட்டி இதுதான், அப்படியே மெயின் ரோட்லேயே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க. ஸோ ஆன் ரோட்ல கொடுத்துட்டீங்க. அம்யூனிட்டிஸ் என்னென்ன? ஸோ ஃப்ரண்ட்ல வந்து ஒரு பெரிய ஆர்ச் பண்ணியிருக்கோம். 24 hours செக்யூரிட்டி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் பண்ணியிருக்கோங்க. ரோடு இது பார்த்தீங்களா 33 அடி ரோடு, 30 அடி ரோடு, 23 அடி தார் ரோடு போட்டிருக்கோம். 40 இடத்துல ஓவர் ஹெட் டேங்க் பண்ணி எல்லா சைட்டுக்கும் வாட்டர் பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். மழை தண்ணி போகிறதுக்காக ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ் பண்ணியிருக்கோம். சில்ட்ரன்ஸ் பிளே பார்க்கு, வாக்கிங் ஜாக்கிங் ட்ராக்கு, CCTV கேமரா, ப்ளஸ் மரம் எல்லாம் நிறையா செடி கொடியெல்லாம் மரமெல்லாம் வச்சிருக்கோம். ஸோ இன்னும் ஒரு 3 மாதம் 6 மாதம் நல்லா அப்படியே க்ரீனராக இருக்கும். காரமடைக்கு சொல்லவே வேண்டாம், ஆல்ரெடி ஒரு பசுமையான ஒரு ஏரியா தான். எப்போவுமே வந்துட்டு ஒரு சில் கிளைமேட் நீங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுலேயே ஃபுல்லாக ட்ரீ பிளான்டேஷன்ஸு, ஒரு ப்ராப்பர் கேட்டட் கம்யூனிட்டியில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்கணுமோ அது எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் இது தவிர இந்த சரௌண்டிங்ஸ், இந்த காரமடையில் நம்மளோட சைட் பொறுத்த வரைக்கும், ஏன்னா காரமடையில் ஓப்பனாக சொல்லணும்னா நிறைய சைட்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம சைட்டில் வாங்கணும் அப்படின்னா வந்து எதுக்காக வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கண்ணா. ஏன் நம்ம சைட் கஸ்டமர் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு? 2 விஷயம். ஒன்று வந்து பட்ஜெட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அம்யூனிட்டிஸு, லோன் ப்ராசஸுங்க. ரோட்டு மேலே இருக்குது. ஸோ பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காரமடை வந்து இப்போ கோயம்புத்தூரை தாண்டி வந்து அடுத்து வந்து ஒரு பெரிய க்ரோயிங் சிட்டி. நீங்கள் பெருநாய்க்கு மற்ற மலையெல்லாம் டெவலப் ஆகிட்டு காரமடை வந்து பெரிய சிட்டி, நல்ல ஃபேமஸான இடம். ஸோ இங்கே வந்து இதுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம சைட்டில் இருக்குது, லேஅவுட்டில் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், சென்ட் வந்து ஒரு 12, 13 அந்த ரேஞ்சுக்கு தான் போயிட்டு இருக்குங்க. ஓகே. அப்போ பட்ஜெட்டுங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட் இங்கே வாங்குறதுக்கு. ஏன் அப்படின்னா இங்கே வந்து இடம் ஒரு சென்ட் 7,40,000 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்கோம். பக்கத்தில் வந்து 12-13 லட்ச ரூபாய் கம்மியாக சைட்டு கிடையாது. பக்கத்தில் பாருங்க அன்அப்ரூவ்டு சைட்டே வந்து 6.5 மேலே கொடுத்துட்ருக்காங்க. நம்ம வந்து 7,40,000 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். ப்ராப்பர் DTCP ரெரா அப்ரூவ்டு சைட்டு. இடம் மட்டும் வாங்குறதுக்கும் பேங்க் லோன் 70% கிடைக்கும். வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிங்கிள் பெட்ரூம் பண்ணுறோம்னா 19 லட்ச ரூபாய் இங்கே கட்டிடலாம். ஒரு
டபுள் பெட்ரூம் வந்து 35 லட்ச ரூபாய் கட்டிடலாம். ட்ரிபிள் பெட்ரூம் 45 லட்ச ரூபா, 4 பெட்ரூம் 55 லட்ச ரூபாய் கட்டிடலாங்க. ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் 45 லட்ச ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ரோட்டுக்கு மேலேனா கட்ட முடியாது. ஆமாம், இங்கே தான் வந்து கட்ட முடியும். ஏன்னா இன்னைக்கு காரமடையில் ஒரு ட்ரிபிள் பிஹெச்கே டபுள் பிஹெச்கே அப்படின்னு யோசிக்கும் போதே நியர்லி 80 lakhs அண்ட் அபவ் அப்படிங்கிறதா இன்னைக்கு நிலவரங்க. நீங்கள் வந்து ரெடி டு மூவ்ல நிறைய நம்மளே வீடியோஸ் போட்டிருப்போம், அதிலே பார்த்தீங்கன்னா தெரியும். பட் ஆன் ரோட்ல இந்த பட்ஜெட்டில் வீடு அப்படிங்கிறது நீங்கள் வந்து இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அன்பீட்டபிள் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வீடாக டெவலப் பண்ணிடுவீங்க அப்படிங்கிறது இன்னைக்கு கஸ்டமர் வந்து இதை பார்த்தே எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ வீடாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது சுற்றியுமே வந்து அத்தியாவசிய தேவை இருக்கும். ஏன்னா நீங்கள் அடிப்படை வசதி நீங்கள் டெவலப் பண்ணி கொடுத்துட்டீங்க. எங்கேயாவது போகணும் வரணும்னா பஸ் வசதி, இல்லை பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும், பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ ஒரு தியேட்டருக்கு போகணும், ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும், இதெல்லாம் எப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம நின்று இருந்தோம் இல்லைங்களா, அது பஸ் ரோடு. இங்கே வந்து பஸ் இருக்குது. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 மீட்டர் போனோம்னா கிரைஸ்ட் கிங் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. ஓகே. லெஃப்ட் சைடு வந்து ஊட்டி பப்ளிக் ஸ்கூல் இருக்குது 2 கிலோமீட்டரில். ரைட் சைடு வந்து கிரைஸ்ட் கிங் காலேஜ் தாண்டின உடனே வித்யா விகாஸ் ஸ்கூல் இருக்குது. அது தாண்டின உடனே சௌமியா ஹாஸ்பிட்டல் இருக்குது. அப்புறம் காரமடை 5 நிமிஷத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூலு, காலேஜ், அப்புறம் கடைகள், சூப்பர் மார்க்கெட்லாம் அந்த வேலை நிறையா இருக்குது. எல்லாமே போய்க்கலாம். 4 கிலோமீட்டரில் காரமடை ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஓகே. 10 கிலோமீட்டரில் வந்து மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. லெஃப்ட் சைடு போடுறீங்கன்னா 10-15 நிமிஷத்தில் KMCH கோயில்பாளையம் ஹாஸ்பிட்டலே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் போனோம்னா ஏர்போர்ட்டே வந்துடும். ஓகே. ஓவராலாக பார்க்குறப்ப இது ஒரு சென்டர் ஆஃப் பிளேஸ். ஏன்னா இங்கே போனீங்கன்னா மேட்டுப்பாளையம் ரோட் டச் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் தான். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் ரீச் ஆயிடலாம். அங்கே எல்லா வசதியுமே இருக்குங்க. இந்த ரோட்டில் அப்படியே நீங்கள் வரும்போதே தெரிஞ்சுக்கலாங்க. அந்த அளவுக்கு நம்ம சொல்லணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஸ்கூல்ஸ், காலேஜஸ், பேங்க், ATM, அது தவிர டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃப்ரீக்வன்சி எப்படி பார்த்தாலுமே வந்துட்டு ஒரு பெஸ்ட்டான லேஅவுட்டாக தான் இருக்குது. சென்ட் 7,40,000 அப்படிங்கும்போது நம்மலாம் கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா காரமடை இன்னைக்கெல்லாம் வந்துட்டு மிகப்பெரிய வளர்ச்சிங்க, நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு. அதுவும் வீடாகவும் பார்க்கும்போது இவங்க கொடுக்குற ப்ரைஸில் வந்துட்டு நம்ம இப்போ யோசிக்க கூட முடியாது. இன்னைக்கு கோயம்புத்தூருக்குள்ள ஒரு இடம் வாங்கணும்னு முயற்சி பண்ணாதவங்க யாருமே கிடையாது. ஈவன் நம்ம போனோம் அப்படின்னா ஒரு பாதி அமௌண்ட் எப்படி அது ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னா கஷ்டப்பட்டு ஒரு அமௌண்ட் சேர்த்து வச்சிருவோம். ஸோ பேலன்ஸுக்கு போகும்போது இந்த பேங்க்குக்கு அலையிற வேலை இருக்கே, சேலரி ஸ்லிப் வேணும், அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகணும், இல்லை IT ஃபைல் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஏன்னா அந்த நாலேஜ் நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்கு. பட் ப்ராப்பராக இன்கம் வந்துட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்குலாம் நம்ம லோன் பண்ண முடியுமாண்ணா? ஸோ இங்கே வந்து டெஃபரெண்ட்டாக பண்ண முடியும். இது ப்ராப்பர் DTCP ரெரா அப்ரூவல் சைட் இருக்கிறதுனால உங்களுக்கு வருமானம் இருக்குது, EMI கட்ட முடியும் அப்படின்னா பட்டு போதும். இங்கே கண்டிப்பாக பண்ணிடலாங்க. நீங்கள் ஒரு கடையில் வேலை செஞ்சாலும் சரி, ஒரு கார்பரேட் கம்பெனி வேலை செஞ்சாலும் சரி, நீங்கள் கையில் வந்து கேஷாக வந்து சம்பளம் வாங்கினாலும் சரி, இல்லை அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆனாலும் சரி, கண்டிப்பாக இங்கே லோன் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ யாராக இருந்தாலுமே நீங்கள் பண்ணிக்கலாங்க. அதாவது EMI கட்டுறதுக்கான ஒரு இன்கம் சோர்ஸ் எனக்கு இருக்குது. அதை வந்து நான் பேங்க்கில் வாங்கல, நான் கையில் தான் சேலரி வாங்கிட்டு இருக்கேன். இல்லை ரெண்டல் இன்கம், அப்பா அம்மா இல்லை தாத்தா பாட்டி வந்து வீடு கட்டி விட்டுட்டு போயிருப்பாங்க, அந்த ரெண்டல் இன்கமில் தான் வந்து ஃபேமிலி ரன் ஆகிட்டு இருக்கும். இருந்தாலும் அதுவே ஒரு பல்க் அமௌண்ட்டாக இருக்கும். இன்னைக்கெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. அந்த மாதிரி உங்களால் EMI கட்ட முடியும் அப்படின்னு யாராக இருந்தாலுமே லோன் இவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் எல்லாத்துக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத. அதுவும் இன்றைக்கி நிறைய பேர் விசிட் பண்ணிட்டாங்க இந்த சைட் பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒவ்வொரு சைட்டுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு இது இருக்குது. இது வந்து யாருக்கான ஒரு சைட்னா? இப்போ நீங்கள் கரெக்டாக கேட்டீங்க. ஒரு சில சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கட்டி குடி வரதுக்கு மட்டும் சூட் ஆகும், வாடகைக்கு விடுறதுக்கு வந்து கரெக்டாக சூட்டபிள் ஆகாதுங்க. ஒரு சிலது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மட்டும் தான் சூட்டபிளாக இருக்கும். பட் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு இடம் வாங்குறீங்கன்னா கூட இது கரெக்டாக சூட்டபிள் ஆகும். ஏன்னா வந்து இது காரமடையிலேருந்து ஏர்போர்ட் போகிற ரோட்டுக்கு மேலே இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். நல்ல அப்ரிசியேஷன் வரக்கூடிய லொக்கேஷனுங்க. ஏன்னா இப்பயே பக்கத்தில் 12-13 லட்ச ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு. அடுத்து வந்து வீடு கட்டி குடி வரணும்னா 200% நீங்கள் உடனே குடி வரலாம். இங்கே எந்த டவுட்டும் கிடையாது. வீடுகள் ஏறி நிறையா இருக்கிறதுனால அது பண்ணிக்கலாங்க. அடுத்து வீடு கட்டி வாடகைக்கு விடணும் அப்படின்னா கூட இது கரெக்டாக சூட்டபிள் ஆகும். ஏன்னா பக்கத்தில் ஸ்கூல் காலேஜஸ்லாம் பெரிய ஸ்கூல் காலேஜஸ்லாம் இருக்குது. அப்படிங்களா வாடகைக்கும் வந்து இது கண்டிப்பாக போகுங்க. இதை தாண்டி வந்து ஒரு சில பில்டர் இருப்பாங்க, நான் வீடு கட்டினா விற்கணும், அதுக்கு சூட்டபிளாக இருக்கணும், பட்ஜெட்டு கம்மியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கும் கொஞ்சம் சூட்டபிள் ஆகும். ஒரு சில பில்டர்ஸ் இருப்பாங்க வீடு கட்டி விற்கிற தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் இந்த ப்ராஜெக்ட் கரெக்டாக சூட்டபிள் ஆகும். யாருக்குனாலும் சரி உங்களுக்கு ஒரு இடமோ வீடோ பார்த்துட்டு அப்படின்னா நேராக வந்து எலிகண்ட் எஸ்டேட்டை பார்த்துட்டு அப்புறம் மற்ற பக்கம்லாம் விசாரிங்க, உங்களுக்கு கண்டிப்பாக அது பிடிக்கும். ஓகேங்க. ஒரு இடம் வாங்க போகிறீங்க, அது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருந்தாலும் சரி, இல்லை வீடு கட்டி வாடகை கூடணும், உங்களுக்கு சொந்தமாக வீடு கட்டி நீங்கள் குடியிருக்கணும். ஸோ நீங்கள் என்ன ஆஸ்பெக்டில் பார்த்தாலுமே உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கிற மாதிரி ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி இந்த எலிகண்ட் எஸ்டேட்டுங்க. அண்ட் கண்டிப்பாக பார்க்குற எல்லாருக்குமே பிடிக்க தான் போகுது. ஸோ புக்கிங் ப்ரொசீஜர் அண்ட் டவுன் பேமெண்ட்லாம் எவ்வளோ பே? ஸோ இப்போ வந்து புக்கிங் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு கஸ்டமர் வர்றாங்க, ஒரு சைட்டை பார்க்குறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்குது, ஒரு ரெக்யர்மெண்ட் இருக்குங்க. வீடு கட்டுறவங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு இடம் பெருசாக இருக்கட்டும், வீடு சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, சுற்றி கார்டன் வைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஒரு சிலர் வந்து இல்லை இடம் சின்னதாக இருக்கட்டும், வீடு நல்லா பெருசாக கட்டிக்கலான்னு பார்ப்பாங்க. எப்படினாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நீடுக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய ட்ரீமுக்கு தகுந்த மாதிரி இங்கே பிளாட்டை சூஸ் பண்ண போகிறாங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளாட்டை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 10,000 ரூபாங்கிறது வந்து டோக்கன் அட்வான்ஸு இந்த சைட்டை வந்து புக் பண்ணிடுவோம். ஓகே, பிளாக் பண்ணிப்பீங்க.
மாட்டீங்க. ஆமாங்க, வேற யாருக்கும் காமிக்க மாட்டோம். அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 7 நாள் வரை டைம் கொடுக்குறோம். எதுக்கு அப்படின்னு சொன்னால், இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க, இது இத்தனை விஷயங்கள். பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்குது, ஏர்போர்ட் இருக்குது, இதெல்லாம் ரேட்டு இதெல்லாம் உண்மையா இல்லையான்னு நீங்கள் விசாரிச்சு பார்க்கலாம். பக்கத்தில் விசாரிச்சு பார்க்கட்டும், எல்லாம் விசாரிச்சு பார்க்கலாம், டிஸ்டன்ஸ் பார்க்கலாம், வீட்டில் பெரியவங்களை கூட்டு வந்து காமிக்கிறது எல்லாமே பண்ணி பார்த்துட்டு, அப்புறம் லோன் சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்தால் லோன் எவ்வளோ கிடைக்கும், எவ்வளோ இஎம்ஐ வரும், எல்லா டீட்டெயிலும் கிளியர் பண்ணிட்டு எல்லா விதத்தில் ஓகே அப்படின்னா 7 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாங்கிறது அட்வான்ஸுங்க. வேணாட்டி அந்த 10,000 திருப்பி கொடுத்துரும். ஒரு ரூபா பிடிக்க மாட்டோம். ஏன்னா இப்போ டக்குனு ஒரு முடிவு எடுக்க முடியாது. கத்திரிக்காய் தக்காளி வாங்கணும் முடிவு எடுக்க முடியாது, சொத்து வாங்குறது. அப்போ எல்லாமே அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் இருக்கணும். எல்லாம் முடிச்சு வரப்போ அந்த சைட்டு இருக்காது, வேற யாரும் புக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் பலவடிக்கு வேற பிளானை மாற்றணும், வேற பட்ஜெட் போகணும். அதுக்காக தான் அந்த பிளாக்கிங் சிஸ்டம் வச்சிருக்கோங்க. ஓகேங்கிற பட்சத்தில் இந்த ப்ராப்பர்ட்டியோட லீகல் டாக்குமெண்ட் கொடுத்துரும். அட்வான்ஸ் கொடுத்த பிறகு இந்த பூமி இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி இருந்துச்சு, பட்டா சிட்டா அடங்கல் டிடிசி அப்ரூவல் காப்பி எல்லாமே கொடுத்துரும். 39 வருஷத்துக்கு அன்னைக்கு டேட் வரைக்கும் ஈஸி போட்டு கொடுத்துறோம். தெரிஞ்ச அட்வொகேட் கொடுத்து அவங்க செக் பண்ணிக்கலாங்க. ஒரு பக்கம் செக் பண்ணிக்கலாம், பிளானை பலவடிக்கும் ஃபைன் டியூன் பண்ணி வீடு கட்டுற மாதிரி இருந்தால் கட்டி முடிச்சு வீடெல்லாம் பார்த்து ரெடி பண்ணிக்கலாம். லோன் பேப்பர் வாங்கி லோன் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சோம். லோனை பொறுத்த வரைக்கும் 10 நாள் ரெடி ஆயிரும். ஓகே, 10 நாள் தான் டைம். அவ்வளோதான். இது ஆல்ரெடி அப்ரூவ் ப்ராஜெக்ட்னால இன்கம் மட்டும் வெரிஃபை பண்ணிட்டு சாங்ஷன் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் 30 டேஸில் ரெஜிஸ்ட்ரேஷன். 30 நாளுக்குள்ள கரையை முடிச்சுட்டு பூஜை போட்டு வீட்டு வேலைய ஆரம்பிச்சோம்னா 5லிருந்து 6 மாதம் நீங்கள் குடி வந்துடலாம். ஓகே, நான் ஏன்னா வீடு கட்டுறது கஷ்டம், வீடு ஆரம்பிச்சுட்டா அப்படி கஷ்டம் இப்படி கஷ்டம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அண்ணா சொல்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஈஸி போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. முக்கியமாக எனக்கு புக்கிங் ப்ராசஸ் தான் ரொம்ப பிடிச்சது. ஏன்னா மேக்ஸிமம் வந்து வர்ற கஸ்டமரை புக் பண்ண வைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. பட் நீங்கள் 10,000 ரூபா நீங்கள் புக்கிங் அமௌண்ட்டாக போட்டுட்டு நீங்கள் நான் சொன்னது எல்லாமே உண்மையான சர்ச் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் காரமடையிலேருந்து இன்னைக்கெல்லாம் வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நான் சொல்கிறேங்கிறதுக்காகவும் நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறதுக்காகவும் யாரும் புக் பண்ண போகிறது கிடையாது. என்னென்ன விஷயம் இருக்குது நீங்கள் எதிர்பார்த்து வந்த அந்த விஷயம், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வீடு கட்டணுன்னாலும் சரி, என்னென்ன விஷயமெல்லாம் இருக்குன்னு அண்ணா சொன்னார். எல்லாத்தையும் 1 வீக் அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து 1 லேக் கொடுத்தா போதும். சப்போஸ் அதில் கூட பிடிக்கல, ஏன்னா எல்லாருக்குமே பிடிக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. அப்படி இருக்கு அப்படின்னா கூட 1 ரூபா கூட எடுத்துக்காம அப்படியே நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்குமே லோன் பண்ணி தந்துடுறாங்க. ஈஸியாக ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி, அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐ திங்க் காரமடை ஏரியாவில் எலகண்ட் எஸ்டேட்டை விட ஒரு பெஸ்ட் சைட் கரண்ட்லி கிடையாதுங்க. நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்பினா சொல்லிக்கலாம். முக்கியமான விஷயம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ லான்ச் ஆஃபராக வந்து 7,40,000 ரூபாய்க்கு கொடுக்குற இந்த சைட்டு 6,90,000 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்கோம். 7,40,000 இல்லையா இப்போ? இல்லை. ஓகே ஓகே. ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் வந்து 6,90,000 தான். ஸோ அதனால் ப்ரீ லான்ச் ப்ரைஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்தால் உடனே பார்த்து ஒரு நல்ல சைட்டாக புக் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஏன்னா ஸ்டார்டிங்கில் சொன்ன ப்ரைஸே இந்த ஏரியாவில் வந்துட்டு ஒரு காம்படிட்டிவான ப்ரைஸுங்க. சென்ட் 7,40,000 அப்படிங்கிறது. அதுவும் இப்போ இல்லை, ப்ரீ லான்ச்சிங் ஆஃபரில் சென்ட் 6,90,000 ரூபாய்க்கு புக் பண்ணிக்கலாமா? இதுக்கு மேலே யோசிக்காதீங்க. சைட்டு நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். கால் பண்ணிவிட்டு எவ்வளோ சீக்கிரம் விசிட் பண்ணி புக் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் விசிட் பண்ணி புக் பண்ணிடுங்க. எனிவே தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷம்.